கான் சிட்டி படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேங்கிறத விட அந்த கேரக்டருக்கு செலக்ட் பண்ண இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள். ஏன்னா இப்போ அந்த படத்தில் அண்ணன் சொன்ன மாதிரி தான், நம்ம கணேசன் எல்லாம் சுட்டு பண்ண மாதிரி நம்ம தம்பி கேமராமேன் தம்பிலாம் அந்த பிகினிங்கில் தான் சொல்லுவாப்பில் அதான் உண்மை. அப்போ நான் இறங்கும்போதே அப்படி உள்ளே இறங்கி போகும்போதே எனக்கு ஒரு சின்ன அப்படி எல்லாம் ஒரு நம்ம ஷூட்டிங் வந்திருக்கோமோ நம்மள ஏதோ காலேஜுக்கு வந்துட்டு போல இருக்குது. எல்லாம் யங்ஸ்டராக அப்படி போயிட்டே இருக்காங்க. நான் ஒரு ஆள் தான் கொஞ்சம் அப்படி முடியெல்லாம் கொஞ்சம் நரைச்சால் தான் நான் ஒரு ஆள் தான் நினைக்கிறேன் அதில். அப்படியே பார்க்கும்போது அப்புறம் டேரக்டர்கிட்ட கேட்டேன், தெரியுமா இது கரெக்டாக தான் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கேரக்டர் அது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கதை எழுதும்போதே உங்களை வச்சு தான் எழுதினேன் அப்படின்னாரு. அதற்கு மீண்டும் இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி. அப்புறம் ஹீரோ சார், அந்த படம் வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் சாருக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் சார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அதில் அவர் கூட நான் நடிக்கும்போது ஆமாம், அது கதை சொல்லக்கூடாது இருந்தாலும் ஆமாம் பல கேரக்டரில் வருவார் என்ன. அதில் ஒன்று அவருக்கு அந்த மேக்கப்புக்கே பல மணி நேரங்கள் எடுத்துச்சு. அதில் அவ்வளோ ஒரு பொறுமையாக அவ்வளவு ரொம்ப பொறுமையாக இருந்து அந்த கேரக்டர் நடிக்கும்போது எனக்கு ஆச்சரியம், அவர் அண்ணன் கூட தான் நடிக்குமா வேறு யாருக்கிட்டே நடிக்குமாங்கிற அளவுக்கு அந்த கெட்டப்பு வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக மக்கள் மனசில் அது நிற்கும். தொடர்ந்து இன்னும் நிறைய வெற்றி படங்கள் உங்களுக்கு தேடி வரணும், என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் அன்பு சகோதரி அம்மா ஒளிவுக்கரசி அம்மா, அவங்க வந்தோடனே சொல்லிட்டாங்க, யார் அண்ணாச்சியோட தம்பியா அப்படின்னு சொல்லி வந்தோடனே கேட்டாங்க. இல்லைம்மா ஒரு படத்துக்கு மீசை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. நல்லா இருக்க இது அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு. அவளை அம்மாவுக்கு என்னுடைய நன்றி. ஹீரோயினுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாபு வணக்கம். பரவாயில்ல, ஆடியோ லஞ்சுக்கில் வரீங்களா, ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வாழ்த்துக்கள். மற்றபடி அண்ணன் எல்லாருக்குமே, நம்ம அண்ணன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம டான்ஸ் மாஸ்டர் பின்னாடி போய் உட்காந்துருந்தீங்களே, முன்னாடி வந்து உட்காரலாம்ல. ஆமாம், அப்புறம் நான் தான் முன்னாடி உட்கார வச்சுருக்கேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். பவர் ஆஃப் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பவரில் கை வச்சுருக்கீங்க அப்படி தானே? பவரில் கை வச்சது காரணம் நீங்கள் தான் போல் இருக்கு இல்லையா? அப்போ இப்போ எங்கே பார்த்தாலும் பவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பவர்ஃபுல்லான ஒரு படம், பவரான நேரத்தில், பவர் கட் ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வர்றது பவர்ஃபுல்லான ஒரு வெற்றி